ஓபிஎஸ் மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு மாநாடு அளவுக்கு மிகப்பெரிய தொண்டர்களுடைய எழுச்சி கூட்டத்தை கூட்டி அதை அவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து திமுகவில் இணைந்த ஒரு மிகப்பெரிய விழா 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. டெய்லி நான் பேப்பரை பார்க்குறேன். ஓபிஎஸ் செய்த துரோகத்தை ஜெயலலிதா அம்மா ஆத்மா மன்னிக்காது. எம்ஜிஆருக்கு செய்த துரோகம் இது மாதிரி ஒரு துரோகியை பார்த்தது கிடையாது அப்படின்னு கச்சா முச்சான்னு அதிமுகவில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓபிஎஸ் இந்த முடிவை எடுப்பதற்கு வரை அவர் தனி கட்சி ஆரம்பிக்கல. இவர் கிட்டத்தட்ட 2.5 வருஷமா 3 வருஷமா அவரை ஒதுக்கிட்டாங்க. அப்பவே அவர் அன்னைக்கு திமுக போயிருக்கலாம், போகல. அவர் திருப்பியும் அதிமுகவுக்குள்ள என்னை சேர்த்துக்கன்னு தான் போராடினார். அப்போ கூட எனக்கு பொதுச் செயலாளர் கொடுன்னு கூட அவர் கேட்கல. போராடினாரா இல்லையா? எல்லாரும் தானே பேப்பர் படிக்கிறோம். போராடினாலும் இல்லையா? அவரு குழு அமைத்து மறுபடியும் எல்லாரையும் பிரிஞ்சவங்கள்லாம் ஒன்று சேர்ந்தாதான் அதிமுகவுக்கு பலம். இது சின்ன வயசுல இருந்தே சொல்ற கதை. 4 மாடு தனித்தனியா போச்சுனாக்கா ஜெயிக்க முடியாது. அது ஒன்னா சேரும்போது தான் அதுக்கு ஒரு வேகம் கிடைக்குங்கிறது சின்ன வயசுலயே நமக்கு சொல்லி கொடுத்த கதை. அதைத்தானே அவர் சொன்னாரு. அவரு வேற என்ன சொல்லிட்டாரு? எங்கேயாவது பொது வெளியில ஜெயலலிதா அவர்களை பற்றி தப்பா பேசினாரா? இல்லை எம்ஜிஆரை பற்றி தப்பா பேசினாரா? சொல்லுங்க. எப்போதுமே ஒரு இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும் பொழுது அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தவறான நபராக இருந்தால் அந்த நபரை பற்றி பேசக்கூடிய இது எல்லாருக்குமே தான் இருக்கும். நீ என்னுடைய அமைப்பையே பேசிட்ட, நீ இனிமே கிடையாது, வெளில போ அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் அனுப்பப்பட்டவர், வெளியில் துரத்தப்பட்டவர். வீட்டிலேருந்து ஒருத்தரை வெளியில் அனுப்பிச்சு கதவை சாத்திட்டீங்க. ஜன்னல் கின்னல் எது வழியாகவும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சாத்தி முடிச்சிட்டீங்க. அப்புறம் அவர் எங்க போனா உங்களுக்கு என்ன?